உங்களுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் தான் எனக்கு தோணுது. அதனால தென்றல் சொன்னதை வச்சு நிலா மேல நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நிலா உங்களுக்கு பொருத்தமான பொண்ணுதான் ப்ரோ. ப்ரோ, நீங்க சொல்ல வர்றது எனக்கு சரியா புரியல. அது இல்ல ப்ரோ, நிலா கல்யாண விஷயத்துல தென்றலுக்கு ஆரம்பத்துல இருந்தே நிறைய கன்ஃபியூசன் இருக்கு. அதனால தென்றல் பேச்சை கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு நிலாவை அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நிலா கிட்ட நல்ல விதமா பேசி எப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. சாரி ப்ரோ, தென்றல் சொல்றத வச்சு நான் நிலாவை அவாய்ட் பண்ணல. பொதுவா எனக்கே நிலாவை மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ, நிலாவுக்கு என்ன குறைச்சல்? நான் கொரோனரையை பத்தியெல்லாம் யோசிக்கல ப்ரோ. பொதுவா மேரேஜ் விஷயத்துல எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு நார்மல் ஃபீலிங்ல தான் நான் சொல்றேன். நம்ம லைஃப் பார்ட்னர் விஷயத்துல நாம தேர்ந்தெடுக்கிற பொண்ணா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க தேர்ந்தெடுத்த பொண்ணா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை பார்த்ததும் இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு நம்ம மைண்ட்ல ஒரு சின்ன ஸ்பார்க்காவது உண்டாகும்ல. நிலா மேல அப்படி எனக்கு எந்த ஸ்பார்க்கும் வரல ப்ரோ. என் பார்வையில அவ வெறும் ஒரு படிக்கிற பொண்ணா மட்டும்தான் தெரியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ப்ரோ நிலாவை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? என்னால நிலாவை அப்படி யோசிச்செல்லாம் பார்க்க முடியல ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? ஆமாம் ப்ரோ, பாட்டியோட கட்டாயத்துக்காகத்தான் நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். மற்றபடி எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கல்யாணத்தோட கடைசி நிமிஷத்துல கூட கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஒரு சரியான காரணம் கிடைச்சிட்டா போதும், கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். இல்ல ப்ரோ, இருந்தாலும் நிலா ப்ளீஸ் ப்ரோ, இந்த விஷயத்துல பாட்டி தான் என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா என்னோட அண்ணனா நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ப்ரோ ஓ, அப்ப காலையில தென்றல் இங்க வந்தது நிலா விஷயமா பேசத்தானா? ஆமாமா, தென்றல் சந்தேகப்படுற மாதிரி நிலாவுக்கு ஆண்டாள் பட்டியால அப்படி என்னதாமா பிரச்சனை வரப்போகுது தெரியலையே. ஆனா உன் பாட்டியே தைரியமா தென்றல் கிட்ட நிலாவுக்கு செக் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா அது நிலாவுக்கு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். என்னம்மா நீங்களும் தென்றல் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? பாவமா நிலா. யாரு? நிலாவா பாவம்? நீ வேற சித்து, அவ முன்னாடி உன் பாட்டி தான் ரொம்ப பாவம். அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமா சித்து, நிலா ரொம்ப தெளிவா இருக்காடா. அவளுக்கு உன் பாட்டியால எந்த பிரச்சனை வந்தாலும் அத அவ ரொம்ப சர்வ சாதாரணமா சமாளிச்சுக்குவா. அந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரம் எஸ்கேப்பும் ஆயிடுவா. அதனால நிலா ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போயே ஆகணும். அது எப்படிமா முடியும்? ஆகாஷ்க்கு நிலாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஆகாஷ் கொஞ்ச நாள்ல மனசு மாறி கண்டிப்பா நிலாவை ஏத்துக்க ஆரம்பிச்சிருவான்டா. ஆமா, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எல்லாம் நிலா மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அவளுக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு அவ எப்படியும் ஆகாஷ் மனசுல இடம் பிடிச்சிருவா. கண்டிப்பா நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கும், நடந்தே ஆகணும். ஆனா உங்க பேச்சுல ஒரு வில்லத்தனம் தெரியுது. என்னது? ஏண்டா அப்படி சொல்ற? இல்ல, நீங்க ஊர்ல தென்றல முதல் முறையா பாக்கும்போதே அவங்கதான் உங்களுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்க ஆசைப்படியே எனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால நிலா ஆகாஷ கல்யாணம் பண்ணி ஆண்டாள் பாட்டி கிட்ட கஷ்டப்பட்டா பரவாயில்லன்னு நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கே. போ சித்து, நீ அம்மாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நீங்க பேசுறது அப்படிதானமா இருக்கு. போடா கிறுக்கா. நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு பல காரணம் இருக்கு. அப்படியா? எங்க என்னென்ன காரணம் சொல்லுங்க. நிலா தென்றல் மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு நடந்துக்கிறவ இல்ல. அவ யார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா தான் நினைச்சத சாதிக்க முடியும்னு யோசிச்சு ரொம்ப நெளிவு சொல்லிவோட நடந்துக்கிறா. உன் பாட்டிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்க நிலாவால மட்டும்தான் முடியும். ரெண்டாவது, பாட்டி பேச்ச மட்டுமே கேக்குற தலையாட்டி பொம்மையா இருக்கிற ஆகாஷ நிலா கூடிய சீக்கிரமே சுயமா யோசிக்கிற ஆகாஷா மாத்திடுவா. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். மூணாவது, நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடந்தா
ஒரு பக்கம் மாதவியும் சந்தோஷப்படுவா, இன்னொரு பக்கம் நிலாவோட அம்மா லக்ஷ்மி அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஆசைப்படுறேன். சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா. ஆனா இது ஆகாஷ் தென்றல் கல்யாணம் நடந்தால் நடந்திருக்கும்ல. அப்புறம் எதுக்கு நீங்க தென்றல் ஆகாஷ் கல்யாணத்தை மட்டும் தடுத்தீங்க? அதான் சொன்னனேடா, தென்றல் மனசுல பட்டத நேரடியா பேசிடுறா. அப்படிப்பட்ட குணத்தோட அவ உன் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா உன் பாட்டிய அவளால சமாளிக்க முடியுமா? கொஞ்ச நாள்ல கோவப்பட்டு என்ன மாதிரியே பொட்டிய தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பா. அது தென்றலுக்கும் கஷ்டம், ஆகாஷுக்கும் கஷ்டம். இந்த பக்கம் தென்றல் அம்மாவுக்கும் கஷ்டம், அந்த பக்கம் மாதவிக்கும் கஷ்டம். ஓ, அந்த மாதிரி. ஆனா நிலா அப்படி இல்ல. அவ ஒரு டைப்பா இருக்கா, பயங்கர சாமர்த்தியசாலி வேற. அவளுக்கு உன் பாட்டிக்கால எப்ப பிடிக்கணும், எப்ப உன் பாட்டிக்கு பதிலடி கொடுக்கணும்னு எல்லாம் தெளிவா தெரியுது. அவ எந்த சூழ்நிலையிலயும் உன் பாட்டிய சமாளிச்சு ஆகாஷ் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவா. அது எல்லாருக்குமே நிம்மதியான விஷயம் தானே. அதனாலதான் நான் சொல்றேன், நிலாதான் உன் பாட்டி வீட்டுக்கு சரியான மருமகன்னு. அப்போ நீங்க நிலாவை ஆகாஷ் கூட சேர்த்து வைக்க பயங்கரமா திட்டம் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா நிலாவை வச்சுதான் உன் பாட்டிக்கு நான் சரியான பாடமே கத்து கொடுக்க போறேன். ஆகாஷ் நிலா கல்யாண விஷயத்துல நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு பொறுத்திருந்து தானே பாக்கணும். அம்மா, கடவுளை நாம நினைக்கிறதாம நினைப்பாரு. அதனால நீங்க எந்த கவலையும் படாம ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு கொடுமா, பசிக்குது. ஆகாஷத்தான் ஆச்சரியமா இருக்கு. நம்மள கால் பண்ணாலே வேண்டாம் வெறுப்பாதான் அட்டென்ட் பண்ணுவாரு. இப்போ அவரே நம்மளுக்கு கால் பண்ணிருக்காரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை நேத்து நம்ம கோச்சிட்டு வந்ததுக்காக நம்மள சமாதானப்படுத்த கால் பண்றாரோ? சொல்லுங்க தான். நிலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 10 நிமிஷம் நான் சொல்ற இடத்துக்கு வர முடியுமா? முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? ஹலோ நிலா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. என்ன கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்கன்னு உங்ககிட்ட நான் உத்தரவாதம் கேட்டதுக்கு நீங்க முடியாதுன்னு மறுத்துட்டீங்கல்ல. இப்ப மட்டும் என்ன முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்கு என்ன வர சொல்றீங்க? இல்ல நிலா, அந்த உத்தரவாதம் சம்பந்தமா பேசுறதுக்கு தான் உன்னை நான் இப்ப வர சொல்றேன். புரியல தான். இல்ல நிலா, நேத்து நீ என்கிட்ட உன் வாழ்க்கை சம்பந்தமா ஒரு வாக்குறுதி கேட்டல்ல. நீ எதுக்காக அப்படி கேட்டேன்னு நான் ராத்திரி முழுக்க திரும்ப திரும்ப யோசிச்சேன். எனக்கு அப்பதான் புரிஞ்சது உன் பதட்டம் என்னன்னு. அதான் நீ கேட்ட வாக்குறுதிய நான் இப்ப உனக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா தான்? ஆமா நிலா. சரி, நீ நேர்ல வா. எங்க வரணும்? உன் வீட்ல இருந்து நேரா வந்து லெஃப்ட் எடுத்தா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்னு இருக்குல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு. இதோ உடனே வந்துடுறேன் தான். சீக்கிரம் வா, நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன். பாய் தான். எஸ். அம்மா, சாரிமா. இரும மாடு கண்ணு தெரியல. உன் கால்ல தான் கண்ணு வைக்கணும் போல இருக்கு. காலங்காத்தால எங்க இப்படி கொண்டாட்டமா ஓடுற? எல்லாம் நல்ல விஷயமாதாம்மா. எது? இந்த அரிசி பருப்பு இந்த டப்பால இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் உன் உருப்படாத ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து சினிமா பார்க்கு பீச்சுன்னு சுத்திட்டு வருவிய, அந்த நல்ல விஷயமா? ஐயோ அம்மா, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள பிரேக் போட்டு ஏன் தான் என்ன இப்படி இன்சல்ட் பண்றியோ தெரியல. முதல்ல எங்க போற நீ, அத சொல்ல. அது ஆகாஷத்தான் ஒரு முக்கியமான விஷயமா என்ன மீட் பண்ண வர சொல்லிருக்காருமா. இது நம்புற மாதிரி இல்லையே. ஏன்? இல்ல, அந்த தம்பி உன்னை சந்திக்க வர சொன்னாருங்கிறதையே என்னால நம்ப முடியல. இதுல முக்கியமான விஷயமா வர சொல்லிருக்காருன்னு சொல்றிய, அததான் நம்ப முடியலங்கிறேன். ஐயோ, சந்தேகத்துக்கு பிறந்த சந்தேகமே. உன் மேல சத்தியமா
ஆகாஷத்தான் எனக்கு இப்பதான் கால் பண்ணி என்ன பார்க்க பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அப்படியாடி? ம். பரவாயில்லையே, அத்தா சொன்ன மாதிரியே நமக்காக இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. நிலா, உன் வாழ்க்கையிலே இன்னைக்குதான் ரொம்ப ஸ்பெஷலான நாள். நீ கேட்ட மாதிரியே அத்தா உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன்னு வாக்குறுதி கொடுக்க போறாரு பாரு. இந்த வாய்ப்பை நீ கெட்டியா புடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அத்தான நீ அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹாய் அத்தா. ஹாய், உட்கார். அவரா சொல்றதுக்கு வெக்கப்படுறது போல இருக்கு. சரி, நாமளே கேட்டுருவோம். அத்தா, அந்த வாக்குறுதி. ஒரு நிமிஷம் நிலா. வந்தாச்சு. ஹாய் ஜெய், இங்க. ஹாய்டா, ஹாய். எப்படி இருக்க? அண்ட் நான் சொன்னேன்ல நிலா, இவங்க தான். ஹாய். போட்டோல பார்த்ததை விட நேர்ல இன்னும் அழகா இருக்கீங்க. நிலா, இவன் ஜெய், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹாய். வணக்கம். வாவ், சூப்பர், நைஸ் பிஹேவியர். தேங்க்யூ. சரி, ஓகேடா, உட்கார். நிலா, ஜெய்யும் என்ன மாதிரி ரொம்ப பெரிய பிசினஸ்மேன், ரொம்ப வசதியான பையன். ஓ, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, ரொம்ப நல்லவன். நேத்து யதார்த்தமா உன்னோட போட்டோவை அவனுக்கு காட்டினேன். ரொம்ப அழகா இருக்கிறதா சொல்லி என்ன ரொம்ப லக்கின்னு பாராட்டினான். அப்பதான் நான் அவன்கிட்ட இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல, அதனால நிலாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். ஆரம்பத்துல இதெல்லாம் சரியா வருமான்னு கொஞ்சம் தயங்கினான். அப்புறம் நான் உன்னை பத்தி எடுத்து சொல்லி இவனை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சரின்ட்டான். ஆனா உன் சம்மதமும் ரொம்ப முக்கியம்னு இவன் சொன்னான். அதுக்கு தான் இந்த மீட்டிங். திடீர்னு நான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன்னு தப்பா நினைக்காதீங்களா? நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இதைத்தான் நான் உன் ஃபியூச்சருக்கு கொடுக்கிற பெரிய உத்தரவாதமா நினைக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பாட்டியை நினைச்சு பயந்துகிட்டே இருக்கணும். வாழ்க்கை முழுக்க நீ அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். ஆனா நீ ஜெய்ய கல்யாணம் பண்ணா உனக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஜெய்க்கு பாட்டியே கிடையாது. ஜெய்யோட அப்பா அம்மாவும் இவன மாதிரியே தான், ரொம்ப நல்லவங்க. உன்னை அவங்க பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. உன்னோட லைஃபும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு வசதியான வாழ்க்கையும் கிடைக்கும். ஜெய்ய மேரேஜ் பண்ணிக்க நீ சம்மதம் சொன்னா மட்டும் போதும். மத்தபடி உங்க வீட்ல எங்க வீட்லன்னு நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். சொல்லு நிலா, ஜெய்ய உனக்கு பிடிச்சிருக்கா? நிலா நிலா, நிலா நில்லு நிலா, நில்லுங்கிறல்ல. நான் என்ன உங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கேன்னா? அதுக்காக தான் என்ன அவாய்ட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களா? இல்ல நிலா, ப்ளீஸ். நான் பேசாதீங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நானவ உங்க மேல ஆசைப்பட்டேன். உங்க பாட்டி தான் என் மனசுல அப்படி ஒரு ஆசையை விதைச்சாங்க. கோவில் உங்க பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ நான் இத ஒரு மனிதாபிமானத்துல அவங்கள காப்பாத்தினேன்.
அதுக்காக அவங்க என்ன உங்களுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் எங்க தகுதிக்கும் உங்க தகுதிக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லி அமைதியா தானே போனேன். ஆனா உங்க பாட்டி தான் விடாம திரும்ப திரும்ப எனக்கு கட்டாயப்படுத்தி என் மனசுல உங்களை பத்தின எல்லா ஆசையும் விதைச்சாங்க. என் பேரனை தான் கட்டிக்கணும், அவன் தான் உன் புருஷன், நீ கடைசி வரைக்கும் அவன் கூட தான் வாழ போற, அப்படி எப்படின்னு என்னென்னமோ சொல்லி என் மனச கலைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்னையே அறியாம நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சேன். இப்ப என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. நீங்க இல்லாம இனிமே என்னால வாழவே முடியாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். இது கூட புரியாம நான் ஏதோ உங்க காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை கட்டிக்க சம்மதிச்ச மாதிரி யாரையோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து, இவரு என்ன மாதிரி வசதியானவர் தான், இவரை கட்டிக்கிட்டா நீ ஆசைப்பட்ட மாதிரி வசதியான வாழ்க்கை கிடைச்சிரும், இவர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க பார்வையில நான் அவ்வளவு சீப்பானவளா போயிட்டேன்ல? இல்ல நிலா, நான் மேல இருக்கிற அக்கறையில தான். எதுங்க அக்கறை? இதுவா? ஆரம்பத்திலே என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கல்ல, அப்போ நீங்க உங்க பாட்டியை தடுத்திருந்தீங்கன்னா அது நீங்க என் மேல காட்டின அக்கறையா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இப்ப வந்து என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, இதுக்கு பேர் எப்படிங்க அக்கறையாகும்? இதுக்கு பேசாம என் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கலாம். சாரி அத்தா, இனிமே நான் உங்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவா இருக்க மாட்டேன். இப்பவே உங்க கண்ணு முன்னாடி நான் செத்து போயிடுறேன். ப்ளீஸ் நிலா. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? சொல்றது கேளு. அத கீழ போடு. விடுங்கடா. என்னால உயிரோட இருக்க முடியாது. விடுங்கறல. விடுங்க. நிலா சொல்றது கேளு. விடு. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் அப்படி எல்லாம் பண்ற? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உங்க மேல எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் பைத்தியக்காரத்தனமா இதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை ஈஸி அழிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நான் சாகுற வரைக்கும் இது என் உடம்ப விட்டு மறையாது. இப்ப சொல்லுங்க, இதோட என்னால வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இந்த நிலைமையில என்ன வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இதுக்கு மேல என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க, அவன் என் பணத்துக்கு தான் தாலி கட்டுவான். டேய், அந்த பொண்ணு உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றாடா. இது தெரியாம உன் பேச்ச கேட்டு தேவையில்லாம நானும் உன் கூட சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்டா. ஆகாஷ், இப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்துல கிடைக்கவே மாட்டா. தயவு செஞ்சு எதையும் யோசிக்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாடுறா. நீ எதுக்காகவும் அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடாத ப்ளீஸ்டா. தென்றல், என்னாச்சுமா? மனசெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குப்பா. என்ன குழப்பம்? அது வேண்டாம்ப்பா. எதுக்கு உங்களையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டேன்? இது என்னோடய போகட்டும். என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? நான் உன்னோட அப்பா தானம்மா. உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொன்னா அது எப்படி தீர்க்கறதுன்னு அப்பா ஏதாவது தீர்வு சொல்லுவேன்ல.
சொல்லுமா, என்ன பிரச்சனை? அது அந்த சிவானிய பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆமா, அந்த பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட நெருங்கி பழகிறது உனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு என்கிட்ட சொல்லியிருக்க. அதுக்கு தான் உனக்கு நான் அப்பவே பதில் சொல்லிட்டேனேம்மா. அந்த பொண்ணு எப்படி இருந்தா என்னம்மா, மாப்பிள்ளை நல்லவரு. அப்புறம் ஏன் இன்னும் அந்த பொண்ணை பத்தி நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? இல்லப்பா, அவ சும்மா வேணும்னே என்ன வெறுப்பேத்துறதுக்காக சித்து கூட நெருங்கி பழகுற மாதிரி நடிக்கிறா. இல்ல சித்து மேல அவளுக்கு ஏதாவது தப்பான நோக்கம் இருக்கான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட அந்த சிவானி இல்ல, வேற எந்த பொண்ணும் எப்படி பழகினாலும் சரி, மாப்பிள்ளை தங்கமானவருனா அவர் உனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அதுல உனக்கு முழு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. சித்து மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான், இது போதுமே. அப்புறம் என்னத்துக்கு நீ தேவையில்லாம கண்டதை யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க?